மதிய சாப்பாடை ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு சும்மா உட்காந்துருந்தா போர் அடிக்கும் இல்லையா? அதனால் வந்து அன்றைக்கி வந்து எல்லாமே சாப்பிட்டோம். மட்டன், சிக்கன், காடை கிரேவி எல்லாம் பண்ணி சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு சும்மா இருக்காமல் சரி எங்கள் பக்கத்தில் இருக்க ஒரு டேம் இருக்குது, வைகை டேம்னு சொல்லி, அங்கே போய் நம்ம டூர் மாதிரி போய்ட்டு குழந்தையெல்லாம் அங்கே பார்க் இருக்குது. பார்க்கில் வந்து நல்லா விளையாட வச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி போனோம். பக்கத்தில் அதான் இருந்துச்சு. கொஞ்சம் வெயிலும் கொஞ்சம் கிளைமேட்டும் நல்லா இருந்துச்சு. சரி மழை பெஞ்சு 2 நாள் மழை பெஞ்சதுனால கிளைமேட்டும் நல்லா இருக்கேன்னு சொல்லி நாங்கள் போகலான்னு சொல்லி கிளம்பி போனோம். அங்கே சாப்பாடு கொண்டு போய் சாப்பிட சில சமயங்கள்லாம் வந்து நாங்கள் வீட்டிலேயே எல்லாமே சமைச்சு சாப்பாடு கொண்டு போய் அங்கே போய் சாப்பிடுவோம். அப்படி இல்லாமல் இங்கே வந்து வீட்டிலேயே வந்து காடை கிரேவி பண்ணியிருந்தோம். ஒயிட் ரைஸ், காடை கிரேவி, அப்புறம் மட்டன் குழம்பு வச்சுருந்தோம். அப்போ எப்போயுமே பிரியாணி பண்ணுவோம். இன்றைக்கி எப்போயுமே பிரியாணி பண்ணாட்டினா ஒயிட் ரைஸ் பண்ணலான்னு சொல்லி ஒயிட் ரைஸ் பண்ணி அதுக்கு வந்து கிரேவி வச்சுட்டு அப்புறம் சிக்கன் 65 ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் இருந்து கொஞ்ச நேரம் இருந்துட்டு ரெடி ஆகிட்டு அப்படியே கிளம்பி போயிட்டோம். எப்போயுமே குழந்தை எல்லாம் லீவ் சமயத்தில் தான் ஒன்று சேருவோம். ஏன்னா அவங்களும் வேலை இருக்கும். அப்போ லீவ் சமயத்தில் ஒன்று சேரும்போது இந்த மாதிரி அக்கேஷனாக நம்ம வெளியில் கிளம்பி போய் அங்கே போய் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வர்றது குழந்தைகளுக்கும் ஒரு உற்சாகமாக இருக்கும், வீட்டில் இருக்கவங்களுக்கும் ஒரு இதாக இருக்கும். அதனால எல்லோரும் கிளம்பி போகலான்னு சொல்லி பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன். எல்லாம் சீக்கிரம் சாப்பிடுங்களேன். எப்போயுமே எல்லாம் பேக்கிங் பண்ணணுன்னா ஒவ்வொன்றும் எடுக்கணும். பெட்ஷீட்லேருந்து, பிளேட்லேருந்து, டம்ளர்லேருந்து, கரண்டி எல்லாம் சாப்பிட்றதுக்கு தட்டு எல்லாத்தையும் ஒவ்வொரு பாக்ஸில் கொட்டி கொண்டு போகிறதுக்குள்ள ஏன்டா போகணும் அப்படின்ற மாதிரி ஆயிரும். அந்தளவு எப்படி எடுத்துகிட்டு போகணும்னு ஒவ்வொரு சிலதை மறந்துடுவோம். அப்படி கொண்டு போயிட்டு அங்கே ஒன்றும் இல்லை, இருக்கிறது தண்ணி இருக்காது, தண்ணி பற்றாம போயிடும், இல்லை எறும்பு ஊறிட்டு இருக்கும், குழந்தைங்க உட்கார மாட்டேங்குவாங்க, இந்த மாதிரிலாம் இருக்கும். அதனால் நாங்கள் என்ன பண்ணிட்டோம், அந்த வீட்டிலேயே சாப்பிட்டுட்டு கிளம்பிடுவோம்னு சொல்லி சாப்பிட்டு கிளம்பிட்டோம். அங்கே பார்க்கில் வந்து வைகை டேமில் வந்து தண்ணி இல்லை. சம்மர்னால இப்போ தண்ணி இல்லை, காஞ்சு போய் தான் கிடந்துச்சு. ஆனால் எல்லாருமே விளையாட்டு இதெல்லாம் வச்சுருந்தாங்க. இது புதுசாக வச்சுருக்காங்க. விளையாடுறதுக்காக நாங்கள் டிக்கெட் எடுத்தோம். அந்த பசங்க வந்து மேலே ஏற மாட்டேன்னு பயந்துட்டு ஏற மாட்டேன்ட்டாங்க. அதனால அந்த டிக்கெட் வேஸ்ட்டாக போச்சு. அப்புறம் உள்ளே விற்கிற சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் வாங்கினா கூட இந்த பழங்கள்லாம் வைப்பாங்க, ஃப்ரூட்ஸ் இதெல்லாம், அது வாங்கி சாப்பிட்னா கூட ஒரு மாதிரி சங்கடமாக இருக்கும். ஐயோ க்ளீன் பண்ணாங்களா, கழுவுனாங்களா அப்படின்னு தோணும். ஆனால் அதாவது அன்னாச்சி பழம், அப்புறம் வந்து வாட்டர்மெலன், அப்புறம் மாங்காய் இதெல்லாம் கட் பண்ணி உப்பு போட்டு காரப்பொடி போட்டு வச்சுருந்தாங்க. அப்புறம் அந்த பக்கம் உட்காந்து பேசிட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் ரொம்ப தூரம் வெயில் கொஞ்சம் கிளைமேட்டு கூலிங்காக இருக்குது, வெயில் இல்லை தான், இருந்தாலும் ஒரு மாதிரி கசகசன்னுக்கிட்டு இருந்துச்சு. அதனால் எங்களால் அது அதிகமாக சுற்ற முடியல. சரி போதும் இந்த அளவோடு அப்படியே கிளம்பிடுவோம் அப்படின்ட்டு வந்தோம். இதுதான் அந்த டேமு. இப்போ மழை காலத்தில் பார்த்திங்கன்னா நல்லா ஃபுல்லாக தண்ணி திறந்து விடுவாங்க, நிறையா தண்ணி விழுகும். அந்த எல்லா கண்மாயிலும் தண்ணி வரும். தண்ணி வந்து நல்லா நிறையா மதுரை சைடு ஃபுல்லாக போகிறதுனால ஒரு சமயம் வெள்ள அபாயம் எச்சரிக்கையெல்லாம் விடுவாங்க. அந்த அளவுக்கு தண்ணி நிறையா போகும். இப்போ பாருங்கள் ஃபுல்லாக காஞ்சி போயிருக்கா. மேலே ஏரியெல்லாம் போய் பார்க்கலாம், அந்த அளவுக்கு ஏறுற அளவுக்கு ஸ்ட்ரென்த் இல்லை. அதனால சரி போதும் இந்த அளவுக்கு இப்படியே போயிடலான்னு பாருங்கள், கொஞ்சமாக தண்ணி போயிட்டுருக்கு. நிறையா தண்ணி இல்லை, கொஞ்சமாக தான் தண்ணி இருந்துச்சு. அப்புறம் அப்படியே கிளம்பிட்டோம். பக்கத்தில் வந்து போய் வீட்டுக்கு கிளம்பலான்னு போது ட்ரெயின் எப்போயுமே ஓடாது, என்னமோ ஒரு ட்ரெயின் புதுசாக ஓடிட்டு இருந்துச்சு. சரி எல்லோரும் ஏறினாங்க. சரி ஃப்ரீ போல் அப்படின்னு சொல்லி எல்லோரும் ஏறினாங்க. ஃப்ரீ போல் டிக்கெட் எடுக்கலையே, எல்லோரும் ஏறுங்கன்னோடனே ஏறினோம். சரி ஃப்ரீ போல் அப்படின்னு சொல்லி ஏறி உட்காந்த பிறகு எல்லாத்தையும் டிக்கெட் வசூல் பண்ணிட்டாங்க. ஒரு ஆளுக்கு 10 ரூபான்னு சொல்லி தனியாக டிக்கெட் கவுண்டரில் போய் டிக்கெட் வாங்காமல் இதில் ஏறின பின்னாடி எல்லார்ட்டையும் டிக்கெட் வாங்குகிறாங்க. அதான் வந்து சில்லறை இல்லாமல் அப்போ நம்ம எல்லாமே இப்போ அவளுக்கு பயமாக இருக்கும். வந்து வெள்ளக்கார காலத்தில் வந்து வச்சிருந்த ட்ரெயின் நினைக்கிறேன். அப்போ வந்து இருந்த ட்ரெயின் இன்னமும் அதை பராமரிச்சிட்ருக்காங்க. அந்த காலத்து ரொம்ப சவுண்டு கடன்னு சவுண்டு இருந்தாலும் அது ஒரு மாதிரி நல்லா ஜாலியாக தான் இருந்துச்சு. குழந்தைகளுக்கு வித்தியாசமாக இருந்துச்சு. ஒரு ரவுண்டு அப்படியே போய் சுற்றி வரும்போது இன்னும் பசுமையாக இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும். ஆனால் பசுமையெல்லாம் எல்லாம் வெயில் காலம்னால செடியெல்லாம் கருகி போய் தண்ணி இல்லாதனால மழை இல்லாதனால கருகி போய் கிடந்துச்சு. இருந்தாலும் ஒரு மாதிரி ஜாலி நல்லா தான் இருந்துச்சு. இது ஒரு புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நானுமே இவ்வளோ நாள் போயிருக்கேங்க. ஒரு நாள் கூட அந்த ட்ரெயினில் ஏறினதே இல்லை. ரொம்ப நாள் போயிருக்கோம், ஆனால் ட்ரெயினில் ஏறினதே இல்லை. ஓடவும் ஓடாது, சும்மா தான் நிற்கும். எப்போ ஓடும்னே தெரியாது, ஓடுனதும் இல்லை, ஓடுமா இல்லைன்னு பார்த்தது கூட இல்லை. இந்த தடவை தான் ஃபஸ்ட் டைமாக அதில் ஏறி நானும் பயணம் பண்ணேன். ஓடிடுச்சு, ட்ரெயின் ஓடிச்சு. பரவாயில்ல, நல்லா தான் இருந்துச்சு. அதனால் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே நாங்கள் வந்து அடுத்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம்.
இரு. அந்த ட்ரெயின் ஓட்டி இழுத்து வந்துட்டாரு.